ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேவரட் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அரைக்கீரை கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீரை கடையலுக்கு நான் ஒரு கட்டு கீரை தான் வாங்கினேன். ஒரு கட்டு கீரை வாங்கி நல்லா அதை க்ளீன் பண்ணி அதை 4-5 தடவை அதை கழுவி நம்ம எடுத்துக்கணும். இந்த அரைக்கீரை கடையல் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு 10-15 பூண்டு பல், ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, கடுகு, காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தேவையான அளவு ஆயில் போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் சவுண்டுகிட்டு. இப்போ நம்ம தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கீரை கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கீரையை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், கடைஞ்சி எடுத்து வச்சுருந்த கீரையை ஊற்றி தாளிச்சாச்சு. இப்போது ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன் கரைச்சி. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை நல்லா கரைச்சி எடுத்து அதில் ஊற்றிக்கணும். இப்போ பாருங்கள், கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி கரைசலை இப்போ நம்ம 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஊற்றிடலாம். புளி கரைசல் ஊற்றியாச்சு. இப்போ கொதிச்சிட்ருக்கு கீரை. ஒரு 2 மினிட்ஸ் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், புளி ஊற்றி 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரான அரைக்கீரை கடையல் ரெடி. இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.